எங்க மாமியார் தான். அவங்க பேரு சரோஜா. நாங்க வேதாரண்யம் வட்டம் நாகப்பட்டினம் மாவட்டத்திலிருந்து வர்றோம். பஞ்சநதிக்குளம் கிழக்கு. அவங்களுக்கு 3 மகன்கள் இருக்கிறாங்க. 3 மகன்கள்ல இளையராஜாங்கிற இளைய மகன் வீட்டுலதான் இருக்கிறாங்க. மித்த 2 மகன்களும் பார்க்கல. ரொம்ப முடியாம இருக்காங்க. எங்க வீட்டுல 18 வருஷமா அவங்க இருக்கிறாங்க. 4 வருஷமா ரொம்ப கால் ஒடிஞ்சு படுத்த படுக்கையா உள்ளாங்க. எந்த மருத்துவ செலவு எதுவுமே அவங்க செய்யல. அவங்களையும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. இங்க நாங்க மனு கொடுத்து கலெக்டர் ஆபீஸ்ல மாவட்ட ஆட்சியர் ஐயாவை பார்த்தாங்க. அதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு இப்ப சொல்லியிருக்காங்க. ஆனா இவ்வளவு நாள் கொடுத்த மனுவுக்கு இப்ப பணம் 3ல 1 வீதம் இவ்வளவு கொடுக்கணும்னு எழுதி கொடுத்துருக்காங்க. அதுவும் அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மாதாந்திர செலவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்கள பார்க்கவும் மாட்டேங்கிறாங்க. 3 பேரும் என்ன 2 பேரும் அவங்கள பார்க்கணும். பிறகு உள்ள இதையும் பார்க்கணும். அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண அழைச்சிட்டு போகணும். அதுக்கும் பார்க்கணும். காற்று பிரச்சனைக்கு வைத்தியம் பண்ணியிருக்காங்க. எதுக்குமே அவங்க வர மாட்டேங்கிறாங்க. 18 வருஷமா ஒன்னும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதுலயும் 4 வருஷமா சுத்தரா பார்க்க மாட்டேங்கிறாங்க. நீங்களும் பார்க்க வேண்டாம்னு எங்களை சொல்றாங்க. அவங்களுக்கு பார்க்கணும். அதுக்கான நல்ல தீர்வு கிடைக்கணும் எங்களுக்கு. அவங்களுக்கு ஆதரவு யாருமே இல்லை. இந்த சின்ன மகனும் மருமகளும் தான் இருக்கிறாங்க ஆதரவு கொண்டு.